பாண்டிய ஸ்டோரியில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு அப்பா அம்மா 2 பேருமே ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரவணனை பார்த்து, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி நடுத்தெருவில் விட்டுட்டு இப்படி இன்னொரு பொண்ணோட ஊர் சுற்றிட்டுருக்கே, பொறுக்கித்தனம் பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், சரவணன் இருந்துட்டு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார் பலார்னு விட்டுட்ருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மயில் இருந்துட்டு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என் அப்பாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னடி நாடகம் போட்டுட்ருக்கியா? இவங்க என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறியா? குடும்பமே சேர்ந்து ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. நான் என் ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்த்த உடனே நான் பொறுக்கித்தனம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் நைட் நேரத்தில் அந்த பொண்ணு கூட ஒன்றா போகிறத நானும் தான் பார்த்தேன். ஏன் கேட்கணும்னு நினச்சேன், நான் அப்போவே கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எனக்கு தேவையே இல்லைன்னு. என் அப்பா அம்மா கிட்டே கூட சொன்னேன். ஆனால் அவங்க தான் என் மேலே இருக்கிற பாசத்தில் எப்படியாவது இந்த வீட்டில் பொண்ணை வாழ வச்சிடணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. இவங்கள மட்டும் இல்லை, யார் என்ன நினச்சாலும் சரி, இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.